சுலைம் மேலைக்காவரிலிருந்து சுலைம் என்பவர் கேட்குறாரு, குர்ஆனில் கூறப்பட்ட அல் யசவு அவர்களும் புகாரி 3401 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர் யூஷா இப்னு நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அல் யசான்னு ஒரு நபியை பற்றி சொல்லப்படுது. ஒரு ஹதீஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கூடவே அந்த ஹலீரை பார்க்க போவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கூட ஒரு ஆளை ஊழியரை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த ஊழியரை பற்றி வரும்பொழுது யூஷா பின் நூன் என்று என்ன செய்யும் புகாரில் 3401 ஹதீஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. 3401 மட்டும் இல்லை, 122, 4725, 4726, 4727 இம்புட்டு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் ஃபத்தாஹு யூஷா பின் நூன், யூஷா பின் நூன் என்ற தன்னுடைய ஊழியரோடு மூசா நபி போனார்னு வருது. யூஷாங்கிற அவருடைய பேர், நூன் பாப்பாவுடைய பேர், நூன் என்பவருடைய குமாரன் அப்படின்னு வருகிறது. அப்போ இந்த யூஷான்னு வருதுல்ல, இந்த யூஷா என்பவரும் அல் யசவ் என்பவரும் ஒரே ஆள் தானான்னு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், ஹதீஸில் மூசாவோட ஒரு ஆள் இருந்தான்னு வருது. அவரை பற்றி ஹதீஸில் என்ன யூஷான்னு வருகிறது. குர்ஆனில் என்ன வருதுன்னா அல் யசான்னு ஒரு நபி அனுப்புனதாக வருகிறது. யசா யூசா ஒரே மாதிரியா வருதுங்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறீங்க. அப்படி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஸ்பெல்லிங் வேறு. யூஷா என்பதில் வந்து ஏவாவு ஷீன் 3 புள்ளி வச்ச ஷீன் யூஷா. அல் யசாவில் வந்து புள்ளி இல்லாத சீன். அல் யசா என்பதில் வந்து என்ன இல்லை, அந்த சீன் புள்ளி வச்ச சீனு புள்ளி இல்லாத 3 புள்ளி வைப்பாங்கள்ல, அந்த சீனாக்கு யூஷாவில் இருக்கும். அல் யசாவில் வந்து வெறுமனே புள்ளி இல்லாத சீன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த சொல்லுடைய திரிபு இது கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. யூஷாங்கிறது அவர் ஒரு ஆள், அல் யசா என்பது அது ஒரு ஆள். இந்த யூஷா என்பவரை பொறுத்த வரைக்கும் பைபிளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யோசுவான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, யோசுவா. அவரை பற்றி பைபிளில் சொல்லும்போது என்ன செய்வாங்க, நூனின் குமாரனாகி யோசுவா, யூசுப் நூன் வருதுல்ல, அது பைபிளில் எப்படி வரும், நூன் என்பவருடைய குமாரனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லி என்னாகமம் 11:28, 14:38, 26:65 இதிலெல்லாம் வருகிறது. அப்போ யோசுவா என்பவர் வந்து மூசா நபியின் சீடராக இருந்தார். சீடராக இருந்தது மாத்திரமில்லாமல் மூசா நபிக்கு முன்னாடியே ஹாரூன் மூத்தா போயிடுறார். அதனால் மூசா நபி இறந்ததுக்கு பிறகு மூசா நபியுடைய இடத்துல இவர் வருவார். இவரை தலைவராக்கிக்கிடுவாங்க. யோசுவா என்பவர் என்ன செய்வாங்க, தலைவராக்கிடுவாங்க. இது மூசாவுக்கு அடுத்த தளபதியாக இருப்பார். அவர் மூசா நபி மூத்தா போன உடனே யோசுவாவின் தலைமையில் அந்த ஆட்சியை என்ன செய்யணும், அந்த யோசுவா நிர்வாகத்தை நடத்துவார் என்று பைபிள்லாம் வரும். அந்த உபாகமத்தில் கடைசியாக வரும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் யோசுவாங்கிற ஆள் வேறு, அல் யசா என்பது நபி அவர் வேறு, அவருக்கு இருக்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது.